இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கே இடம் இல்லை என ஈரான் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான மோதல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறதா? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். எங்கு பார்த்தாலும் குண்டுமழை, சிதிலமடைந்த கட்டடங்கள், தொடரும் மரண ஓலங்கள், இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் பதற்றத்தை விவரிக்கும் காட்சிகள்தான் இவை. கடந்த வெள்ளியன்று ஈரானின் அணுசக்தி மையங்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் சமீபத்திய பதற்றங்களின் தொடக்க புள்ளியாக அமைந்தது. ஆபரேஷன் ரைசிங் லைன் என்ற பெயரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ட்ரூ ப்ராமிஸ் 3 என்ற பெயரில் ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறது. அந்த வகையில் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் தூதரக கட்டடம் லேசாக சேதமடைந்தது. ஆனால் ஊழியர்கள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இதைத் தொடர்ந்து அமெரிக்க தூதரகம் தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொருபுறம் ஈரான் தலைநகர் டெஹ்ரான் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதால் பல இடங்கள் கடும் புகை மண்டலமாக காட்சியளித்தன. இதேபோன்று ஈரானின் குவாம் நகர் அருகே உள்ள போர்டோ அணு உலை மீது இஸ்ரேல் குண்டு வீசியதில் லேசான நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் மக்கள் அலறி அடித்து ஓடினர். மேலும் ஈரான் இராணுவத்தின் குவாட் படைப்பிரிவின் கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கி அடித்துவிட்டதாக இஸ்ரேல் இராணுவம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தெஹ்ரானில் உள்ள ஈரானின் அரசு தொலைக்காட்சி நிறுவனம் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அதில் பெண் செய்தி வாசிப்பாளர் நேரலையில் செய்தி வாசித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஏவுகணை ஒன்று அந்த கட்டடத்தை கடுமையாக தாக்கியது. இந்த காட்சி நேரலையில் ஒளிபரப்பானது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலால் தொலைக்காட்சி நிறுவனத்தின் கட்டடம் தீப்பற்றி எரிந்தது. தாக்குதல் நடந்தபோதும் ஈரான் தொலைக்காட்சிகள் தொடர்ந்து செய்திகளை ஒளிபரப்பி வருகின்றன. குறிப்பாக பற்றி எரியும் ஊடக கட்டடம் முன்பாக செய்தியாளர் ஒருவர் நேரலையில் செய்திகளை வழங்கினார். இதனிடையே இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் பேச்சுவார்த்தை நடத்தி சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமென அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தி வருகிறார். ஆனால் பேச்சுவார்த்தை என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள ஈரான் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தே தீர்வோம் என கத்தார் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள்